எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். என் இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே. ஆமென். எல்லாம் ஒரு மனமாக சொல்லுவோமே. உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை உண்மையா சொல்லுவோமே. இதயமெல்லாம் இனி குதையா, இதயமெல்லாம் இனி குதையா. எனது உண்மையா சொல்லுவோமே. உங்க சத்தத்தை உயர்த்தி, என் இதய என் ஏக்கமானவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேனி என்றால் இனிக்கும், பூ என்றால் மணக்கும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். சுட்டாலும் வெண்மை தரும் சங்கை போல, மிதித்தாலும் தாங்கி நிற்கும் பூமியைப் போல, சபித்தாலும் மலையை கொடுக்கும் வானத்தைப் போல மனம் கொண்டிருக்கும் நம்முடைய போதகர் அவர்களுக்கும், மரத்தின் கிளைகளை வெட்டினாலும் அதன் வழியை பொறுத்து கொண்டு மீண்டும் வளர்ந்து நிழலை மட்டுமே தருவது போல, எத்தனை முறை நாம் இடறினாலும் பாசத்தை மட்டுமே கொடுக்கும் நம்முடைய போதகர் அம்மா அவர்களுக்கும், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் தேவன் கையில் என்று நினைக்கும் பாஸ்டர் லாரன்ஸ் அவர்களுக்கும், வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் தொடர்ந்து ஊழியத்தில் பயணம் செய்யும் பாஸ்டர் சிமியோன் அவர்களுக்கும், ஊழியம் என்ற கடலிலே படகில் பயணம் செய்து இப்பொழுது கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சகோதரி பிரிஸ்கில்லால் அவர்களுக்கும், துன்பம் வரும்போது துவளாமலும் தோல்வியை கண்டு கலங்காமலும் தொடர்ந்து ஊழியம் செய்யும் எங்கள் அன்பு சகோதரிகள் எப்சிபா மற்றும் ஜெபா அவர்களுக்கும் எங்கள் யெகோவா சம்மா வாலிபர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 7 ஆண்டு இந்த வாலிபர் கூடுகை நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த 8ஆம் ஆண்டிலும் நடத்த கிருபை செய்தார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த ஆண்டின் தலைப்பு கொண்டாடுவோம். கர்த்தர் நம் வாழ்வில் நமக்கு அளித்த வெற்றியை நினைத்து கொண்டாடுவோம். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று தாவீதுக்காரர் சொன்னது போல நாமும் கர்த்தரை துதிப்போம். முதலாவதாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரிகள் பாடல் பாட வருகிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவளை உற்சாகமாக.
மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி நாமும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதனை செய்வோம். நம்மை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்த சகோதரர் சுந்தர் மற்றும் அவர் குழுவினர் வருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். அன்பின் பலோ பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்கான சொல்லுகிற ஆண்டவரே, ஆராதனைக்கு கூடி வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா சுதர ஆண்டவரே, ஆராதிக்கும் பொழுது நீ தான் மகிமைப்படும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆலய செய்ய முடியாது செபிக்கிறாண்ட ஆராதனையில் நீங்கள் தான் இடப்படும்படியா செபிக்கிற ஆண்டவரே. சப்பா சூதரம் சூதரம் எல்லாம் வாய்களை திறந்து அவர் துதிய விலைகளை ஏறெடுப்போமாக. சப்பா சூதரம் சூதரம் ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு சூதரம் சூதரம் பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. சூதரம் 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 யெகோவா ஈரே உமக்கு சூதரம் துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. சப்பா சூதரம் சூதரம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தைப்படி சபா உண்மை துதிக்கிற பிள்ளைகளை எங்கள் வாழ்க்கை செபிக்கிறாண்டவரே. சபா எல்லாரும் வாயில திறந்து அவரை துதிப்போமாக. சபா சூதரம் 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 ஆண்டவரே, அன்பின் உண்மையுள்ளவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். சூதரம் சூதரம் ஆவியானவரே, சூதரம் மகத்துவமானவரே உமக்கு சூதரம் ஆட்சிமை நிறைந்தவரே. சூதரம் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு சூதரம். கத்தாதி கத்தரே உமக்கு சூதரம். ராஜாதி ராஜாவே உமக்கு சூதரம் சூதரம் சூதரம். அன்பின் போர் கருணரே சூதரம் சூதரம். சபா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சூதரம் சூதரம் ஆராதனைக்கு சிலாகியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சூதரம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு சூதரம் சூதரம். உண்மையுள்ளவரே உமக்கு சூதரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சபா சூதரம் சூதரம் சூதரம். போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். சூதரம் சூதரம் சூதரம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம்
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை தந்த தெய்வமே ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை வழி நடத்துகிற நீதியின் பாதையில் நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ராஜாதி ராஜாவே உம்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாள் முழுவதும் வழி நடத்த வந்த தெய்வமே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ வைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து எங்களை வாழ வைத்த தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை வாயில திறந்து பேச சொல்லலாமே. ஏசப்பா எங்களை வாழ வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாள் மட்டும் வழி நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். சபாவே கொண்டாடுகிறோம். சபா சுதரம் ஆராதனைக்கு பிரியப்படுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியே உம்மை போற்றுகிறோம். சூரம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்திய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபா உண்மையோடும் ஆவியோடும் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சபா சூரம் சபா பாவத்திலும் சாபத்திலும் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபா சூரம் ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆவியோடு
கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதியில் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்களே வழி நடத்தின நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில எங்களை இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சபா அந்த ஆராதனையில நீங்களே வழி நடத்தின நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்ன நீங்களே வழி நடத்துங்க. நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி விசுவாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கும் பாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் நம் வாழ்வில் தெளிவூட்டும் தேவ செய்தியை கொடுக்க வருகிறார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி வருகிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக வந்திருக்கீங்க? ஆமாம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் இந்த 8வது ஆண்டு வாலிபர் புரோகிராமை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நேர்த்தியாய் நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாட்களில் வந்திருக்கிற வாலிபர்கள் கொஞ்சம் எழுந்திருங்களேன். இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த வாலிபர் தம்பிமார்கள் தங்கச்சிமார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எழுந்திருங்க பார்க்கலாம். வேகமாக இருந்தீங்க பார்ப்போம். இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன் அப்படி வேகமா ஏந்திங்க வேகமா. ஏந்திருங்க. நல்லா கை தட்டுங்க அப்போ உற்சாகமாக. கீழே இருக்கலாம் உற்சாகத்தோடு. ஆமாம், நல்லா அந்த வேலையில் உற்சாகத்தோடு. ஆமாம், தேங்க்யூ. உட்காந்து தம்பிகளை உட்காந்து. தேங்க்யூ. இன்றைக்கி 8வது ஆண்டுடைய தலைப்பு வந்து கொண்டாட்டம். என்னது? சரி, கொஞ்சம் நீங்களும் பேசுனீங்கன்னா நானும் கொஞ்சம் பேசுகிறேன். சீக்கிரமாக என்ன செஞ்சுருவோம், நான் நிறைவு செஞ்சுட்டு அதுக்கடுத்து தான் சில காரியங்கள் ரெடியாக இருக்குது. அதனால் உற்சாகத்தோடு என்ன செஞ்சுருவோம், உங்களுக்காக நேரத்தில் முடிச்சுக்கலான்னு நினச்சிருக்கிறோம். கொண்டாட்டம்னா என்ன சொல்லுங்க அப்போ. கொண்டாட்டம்னா என்ன? கொண்டாட்டம்னா என்ன? கொண்டாட்டம் நம்ம வீட்டில் என்ன கொண்டாடுவோம் சொல்லுங்க அப்போ. பிறந்த நாள், கல்யாண நாள், அடுத்து வேற பல கொண்டாட்டத்தை என்ன செஞ்சிருவோம். அந்த கொண்டாட்டத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை அடையாளம், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் கொண்டாட்டம். இந்த மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துறது அந்த கொண்டாட்டமாக இன்றைக்கி என்ன செய்கிறது இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் பிறக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமானதை கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறது தான் அந்த கொண்டாட்டத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார். அதனால தான் அந்த கொண்டாட்டத்தில் ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், மகிழ்ச்சி என்ன செஞ்சுக்கிறோம், வெளிப்படுவோம். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அநேகர் எது நிலையான கொண்டாட்டம் என்பது தெரியாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கொண்டாட்டத்தில் பார்க்கும்போது இந்த வாலிபர் கூடுகையில் சிறு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு என்னது பயங்கர கொண்டாட்டம். எங்களுக்கு என்ன செஞ்சது, குழந்தை பிறந்துச்சு. அந்த பிள்ளையை கொண்டாடுவதற்கு மகிழ்விக்குவதற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைக்கு நாம் என்ன செஞ்சுக்கிறோம், விளையாட்டு காமிக்கிறோம், மற்ற காரியத்தை பண்ணுறோம். அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியை காண்பதற்கு நாம் முன்னாடி ஓடி இந்த பிள்ளையை பின்னாடி என்ன செய்கிறோம், ஓட வைக்கிறோம். ஆனால் அதுக்கடுத்து இந்த வாலிபர் பருவம் என்பது என்னன்னா, அவங்க ஓடுவாங்க, நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும், அவங்க மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும், அவங்க கொண்டாட்டத்தை பார்க்கணும். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அந்த வாலிபர்கள் செய்கிற சாதனை, திறமைகள், அறிவுகள் இருக்குது. இதை வெளிப்படுத்தும் போது இந்த பெற்றோருக்கு என்ன கொண்டு வருமா, ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட்ட வரும். ஆனால் வேதத்தில் பலருடைய வாலிபர்கள் தேவனுக்காக மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறாங்க. பல விதத்தில் தலைப்புகளை பலர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்ச பகுதி தான். ஆனால் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் ஆத்துமாக்களை உயிர் மேய்ச்சை உண்டாக்குற உள்ள வார்த்தைகளாக மாற்றுவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தேவ பிரசன்னத்தின் வல்லமை, தேவ கிருபையின் வல்லமை எங்கள் மேலே நீர் ஆளுகை செய்து கர்த்தர் நடத்துவீராக. இந்த வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படுவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அற்புதம் செய்வீராக. அதிசயமாக இருந்து வேதமுள்ள சத்தியமுள்ள வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியான மரத்தை நீங்கள் வெளிப்படுங்க. மெய்ப்ப ரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.
யார் கொண்டாட்டத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இன்றைக்கு தலைப்பு என்னது? யார் கொண்டாட்டத்தை கொடுக்க முடியும். அந்த கொண்டாட்டத்தை கொடுத்த சில வாலிபர்கள் குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இந்த கொண்டாட்டம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதோ எல்லாரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடுறதோ வந்து நிலையற்ற சொந்தம். கொஞ்சம் நேரம் முடிச்சு அடுத்து என்ன செஞ்சிடும். ஆனால் நிலையான ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கிறதுக்கு உண்மையிலவராக என்ன செய்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிங்களேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்களேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 போதும். இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது தேவனே சார்ந்து வாழ்ந்த எஸ்தர் தேசத்திற்கு கொண்டாட்டத்தை கொண்டு வந்தார். என்னது? தேவனை சார்ந்து வாழ்ந்த எஸ்தர் தேசத்திற்கு என்ன செஞ்சார்? கொண்டாட்டத்தை கொண்டு வந்தார். இந்த எஸ்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமே. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுள்ளவளாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தான் எடுத்து கொண்டான். இந்த எஸ்தர் யார் அப்படின்னு பார்த்தா, பிறக்கும் போதே பிறந்து வளர்ந்த பிறகு தாய் தகப்பன் அவங்களுக்கு என்ன செய்யலை? இல்லை, மறிச்சிட்டான். அந்த நேரத்தில் வந்து அவங்க உறவு முறை முருகதாய் வந்து இந்த பிள்ளையை வந்து மகளாகவே என்ன செஞ்சா? எடுத்து வளர்த்தான். இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா, அந்த அகஸ்வேர் ராஜபார காலத்தில் அடிமையாக போகப்பட்டவர்கள். அடிமையாகி போகப்பட்டவர்களுடைய காரியம் என்னன்னா, எந்த ஒரு மேன்மையோ சப்போர்ட்டு கிடையாது. ஆனால் இந்த எஸ்தர் ராசாத்தியோட பெண் என்ன செஞ்சா அப்படின்னா, கர்த்தரே சார்ந்து வாழ்ந்தனால அவளுக்கு சில வாய்ப்புகள் கர்த்தர் கொடுத்தார். என்ன வாய்ப்பு அப்படின்னா, அன்றைய நாட்களிலே அரண்மனைக்கு ஒரு ராணி என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அந்த நேரங்களில் தான் எஸ்தர் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டா? ராணியாக மாற்றப்பட்டான். ராணியாக மாற்றப்பட்ட உடனே இவளுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, நானே எந்த ஒரு ஆதரவும் இல்லை, கொடுத்த வாய்ப்பு என்ன வாய்ப்பு? ராஜ அரண்மனையில் எனக்கு ராணியாக பட்டம் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இவ கடந்து போகலை. அவள் எஸ்தரை வளர்த்த முருகதாய் சொல்லியிருக்கிறா, நீ போகும்போது ஓ இனத்தையோ ஜனத்தையோ பற்றி எதை பற்றி என்ன செய்யாத சொல்ல. வளர்த்த முருகதாய் என்ன கற்பித்தாலோ அதன்படி வாழ ஆரம்பிச்ச அந்த எஸ்தர். வாழும் போது அடுத்து ராஜாவுடைய சமூகத்தில் ராணியாக எஸ்தர் போக பிறகு மேன்மை, அதிகமான மேன்மை. ராஜாவை கேட்குற, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி மட்டும்தான் நான் என்ன செஞ்சுறேன், போதும் உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டார். ஆனால் நல்ல வாய்ப்பு தானே அப்படின்னு அவர் எடுத்துக்கல. அவளுடைய விருப்பம் என்ன? முருகதாய் என்ன சொன்னான்னா, நம்முடைய இனம் யூத இனம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? சிறுமைப்பட்டு அடிமைப்பட்டு 127 நாடுகளில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அடிமையாக இருக்கு. அவர்களுக்கு இன்னும் ஒரு விடுதலை இல்லை, இன்னும் ஒரு கொண்டாட்டம் இல்லை, இன்னும் ஒரு மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை ஆக வேண்டும். இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டானா, எஸ்தர் வந்து ராஜாவாகிய அகாஸ்வேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து உடனே 127 நாடுகளுக்கு என்ன உண்டானது அப்படின்னா, பெரிய மகிழ்ச்சி உண்டான அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. ஏற்கனவே அதிகமாக தியானித்த பகுதி தான். இன்னைக்கு என்ன காரியமோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்கிறோம். எடுத்து வாசிங்களேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்களேன். பெரிய பொன்முடியும் பட்டு இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்தில் புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து
மகிழ்ந்தது. இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யாரால வந்தது அப்படின்னு பார்த்தா 127 நாடுகளுக்கும் மகிழ்ச்சியை களிப்பை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா எஸ்தர் ராஜாத்தி கொடுத்த அந்த மேன்மையை வாய்ப்பை சரியான விதத்தில் என்ன செஞ்சா சொன்னா. பெண்ணு தான், ஆனா அந்த இடத்திலும் கொடுத்த வாய்ப்பை தேவனுக்கு ஏற்றதாக என்ன செஞ்சா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா. தேவனுக்கு ஏற்றதாக பயன்படுத்த பயன்படுத்தி எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது சொல்லிட்டு இவளுடைய மகிழ்ச்சியாகவே கொண்டாடலை. ஆனால் இவ தேவனே சார்ந்து வாழுகிறதுனால தான் தேசத்துக்கு மகிழ்ச்சி என்ன செஞ்சா கொண்டு வந்தா. ஒரு நிலையான சந்தோஷம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தரே சார்ந்து வாழ்கும் போது தான் நம்மளுக்கு எப்படி உண்டாகுமா ஒரு நிலையான கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும். இந்த எஸ்தர் மேன்மையை கிடைச்சி பெரிய விடுதலை. 127 நாடுகளுக்கு உடனே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் விடுதலையாகப்பட்டார்கள். விடுதலையான மட்டும் இல்லாமல் இந்த யூத ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் அடிமையாக இருந்தவங்களுக்கு இப்போ என்ன மகிழ்ச்சி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். ம் 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 என்ன நடந்துச்சு? யூதருக்கிற பயப்படுற பயம் அந்த நாட்களில் யாரால தான் உண்டு வந்துச்சுன்னா சாதாரண ஒரு வாலிப பெண் எஸ்தர் மூலம் தான் அந்த தேசத்தில் ஒரு மகிழ்ச்சியை அவங்க இனத்தில் யூத இனங்களுக்கு என்ன செய்தது மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. இன்றைய நாட்கள் வந்திருக்கிற அநேக வாலிப பெண் பிள்ளைகளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியை அநேக வாய்ப்புகளை கத்தர் கொடுக்குறார். அழகிய உயர்வுகளை கத்தர் கொடுக்குறார். இந்த உயர்வை மேன்மையை தனக்காக பயன்படுத்தி கொண்டா நம்ம தான் சந்தோஷப்படுவோம் கொண்டாடுவோம். ஆனால் தேவனே சார்ந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மேன்மையில் நீங்கள் பலருக்கு எப்படி இருப்பீங்கன்னா கொண்டாட்டத்தை கொடுக்கவளாய் காணப்படுவீங்க. நம்முடைய தேசத்தில் நம்முடைய தமிழ்நாடுகளில் சாராள் நவ்ரோஜ் இந்த அம்மாவுடைய குறித்து சாட்சியை நான் கேள்விப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அழகு ரொம்ப அழகாக இருந்தவங்க. அவங்களுடைய குரல் வளம் நல்ல அழகாக பாடுகிற திறமை உள்ளவங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கொடுக்குற தாளந்து திறமைகளாக இருந்துச்சு. ஒரு புறம் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் போய் பாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சாராள் நவ்ரோஜ் அம்மா பாடிக்கிட்டு இருக்கும்போது அன்றைய நாட்களில் சினிமாவில் பெரிய மியூசிக் டைரக்டர் அம்மா அவங்க பாடல் என்ன செய்யுது ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பாடுறீங்க, சினிமாவில் என்ன செய்யுங்க பாட வாங்க அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா எனக்கு உடனே வேண்டாம் சொல்லிட்டாங்க. சினிமாவில் வாய்ப்பை எனக்கு உடனே வேண்டாம். எவ்வளவோ மேன்மையான மேடைகள் தான் அவங்க வேண்டான்ட்டாங்க. எதற்காக? கிறிஸ்து என்னை பாட வச்சது கர்த்தரை மையப்படுத்த. அந்த கொடுத்த தாளந்த உலகத்தில் பிரசித்தப்படுத்துவதுக்கு இல்லை. இந்த சாராள் நவ்ரோஜ் அம்மா அன்றைய நாட்களை தியாகம் பண்ணனால தான் அப்போ எழுதின பாடல் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி உமையன்றி யாரே பாடி. இந்த பாடல் நம்ம சாதாரண பாடிடும். அன்றைய நாட்களிலே கர்த்தருடைய வைராக்கியத்தினால் கொடுத்த திறமைகளை அவங்க பயன்படுத்தி தேசத்தில் பெரிய ஒரு பாடகராக மாறிக்கலாம். ஆனால் அதே காட்டில் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக மையப்படுத்தும் போது அவர்களும் மறிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களை இன்றைக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தர் மேலே வைத்த ஒரு கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தனால தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரெண்டாவது யார் கொண்டாட்டத்தை கொடுக்க முடியும்? நிலையான கொண்டாட்டம். முதல் யார் நிலையான கொண்டாட்டத்தை கொண்டு வந்தா? தேவனை சார்ந்து வாழ்ந்த எஸ்தர் தேசத்துக்கு என்ன செஞ்சா? கொண்டாட்டத்தை கொண்டு வந்தா. ரெண்டாவது காரியம் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த தாவீது தேசத்திற்கு என்ன செஞ்சான்? கொண்டாட்டத்தை கொண்டு வந்தான். எல்லாம் நம்ம தெரிஞ்ச வேத பகுதி தான். பல முறை நம்ம வேதத்தை என்ன செஞ்சோம்? பிரசங்கத்தை கேட்டுக்கிறோம். கொஞ்சம் சிறு பிள்ளைகளாக கொஞ்சம் அமைதியாக இருங்க, இல்லாட்ட யாருமே என்ன செய்ய மாட்டோம், கேம்லையோ எந்த ஒரு போட்டியில் என்ன செய்ய மாட்டோம். அவன் கொஞ்சம் கவனமாக யாராச்சும் ஒரு ஆள் என்ன செய்யுங்க பார்த்து ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன செஞ்சோம் நிறைவு செஞ்சிடும். ரெண்டாவது காரியம் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த தாவீது என்ன செஞ்சான்? தேசத்திற்கு கொண்டாட்டத்தை கொண்டு வந்தான். எடுத்து வாசிகளை இந்த தாவீது யார்? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில்னாலும் இருந்தாலும் அந்த காரியத்தில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளும். 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாமே. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஈசாயுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள்.
யுத்தத்துக்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரர், மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினாதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்று பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லேமில் இருக்கிற தன்னுடைய ஆடுகளை இந்த தாவீதை குறித்து என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த தாவீதை குறித்து எஸ்தரை நம்ம முதலாவது தியானிச்சோம். கர்த்தரே சார்ந்து வாழ்ந்த, அவளுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது. பெற்றோர் பயங்கரமான திறமசாலிங்க, அறிவாளிங்க, பயங்கரமான இடத்துக்கு என்ன செஞ்சா கொண்டு வந்தாங்க அப்படி சொல்ல முடியாது. எந்த ஒரு பேக்ரவுண்டு பின்னணி கிடையாது. ஆனால் தேசத்திற்கே ஒரு கொண்டாட்டத்தை என்ன செஞ்சா எஸ்தரால கொடுக்க முடிஞ்சு. 2வது காரியம், இந்த தாவீது யார் அப்படின்னா, வீட்டில் கடைசி பையன், 8வது பையன். முதல் 3 பேர் என்ன செய்றாங்கன்னா, 3 அண்ணன்மார்கள் யுத்த வீரர்கள். இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சவுல் ராஜா யுத்தத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு என்ன செஞ்சாரு இருந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நாள் தாவீது இந்த இஸ்ரவேல் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பெலிஸ்தீன் ஆகிய காத்து என்ற ஊர்ல இருந்து ஒரு கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டான். என்ன கட்டளை கொடுத்துட்டானா, என்னை எதிர்த்து அழிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அடிமைகளா மாறிடும். அதே போல நீங்க என்னை எதிர்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன்? அடிமைகள் ஆகிறேன் சொல்லி அவருடைய திறமையும் படபலத்தை சொல்லி என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் மிரட்டி இருந்தான். அவருடைய உயரம் என்ன அதை நீங்க படிங்களேன், எல்லாம் வாசிங்க பார்க்கலாமே. அது 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. எவ்வளவு ஆகுன? 6 முழமும். ஆனா இந்த கணக்கெடுப்புல அவன் எவ்வளவு தூரம் இருப்பான்? ராட்சிதர் அப்படின்னா அன்றைய நாட்களில் சாதாரண மனிதரை காட்டிலும் அவன் 2 மடங்கா இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு 5 அடி இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? 10 அடி. இப்போ 6 முழம் அப்படி இருக்கிறான்னா ஒரு முழத்துடைய கணக்கு 1.5 அடி. நம்ம கணக்கு எப்படி என்னது? 1.5 அடி. அப்ப 6 முழம்னா எத்தனை அடியில இருப்பான்? 9 அடியில் என்ன செய்வான்? இருப்பான். ஒரு ஜானும் அப்படின்னா ஒரு 1/2 அடி வச்சுக்கோங்க. குறைஞ்சது சுமார் சில சரித்திர பரங்க எத்தனை அடியில் இருக்கிறான் அப்படின்னா 9.5 அடியில் இருக்கிறான். இப்போ 9.5 அடியில் ஒரு கோலியாத்து ஒரு மனுஷனை யாரா யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? அதனால தான் பயந்து என்ன செஞ்சாங்க இருந்தான். ஆனால் அவனுடைய என்ன அப்படின்னா, இவன் எதிராளியை தாக்குற ஆயுதம் வச்சிருந்தான். எதிராளி இவனை தாக்கும் போது இவன் பாதுகாப்பு ஆயுதம் வச்சிருந்தான். என்னென்ன ஆயுதம்னா, தலைக்கவசம் வச்சிருந்தான், மார்க்கவசம் வச்சிருந்தான், கால்களுக்கு என்ன செஞ்சான்? சுற்றி எல்லாம் வச்சிருந்தான். எதிராளி அழிக்க என்ன வச்சிருந்தான்? ஈட்டியும் வச்சிருந்தான், பட்டயம் வச்சிருந்தான். இப்படி இருக்கும் போது தான் இஸ்ரவேல் ஜனங்களால் என்ன செய்ய முடியல? யுத்தம் பண்ண முடியல. ராஜாவே பயந்திருந்தார். ஆனால் இவன் ஒவ்வொரு நாள் சொல்லுகிற வார்த்தை ராஜாவுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் பயம்தான் கொடுத்துச்சவர வெற்றி பெற யாராலும் முடியல. ஆனால் இந்த தாவீது கர்த்தர் மேல வைராக்கியத்தோடு நேராக போய் அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்குறான், இவனை வெற்றி பெற்ற என்ன கிடைக்கும்? இவன் ஜீவனுள்ள தேவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நிந்திக்கிறானே அப்படின்னு கர்த்தர் மேல வைராக்கியத்தை என்ன செஞ்சான். இந்த வாலிப காலங்கள் கொஞ்சம் வைராக்கியம் உள்ள காலம், எதையுமே என்ன செய்யும்? சாதிக்குது. அதனால இவன் தாவீது என்ன செஞ்சானா, கர்த்தரை நிந்திக்கிறானப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இவனுக்கு என்ன செய்யல? சப்போர்ட் பண்ணல. அண்ணன் என்ன சொல்றான் பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிங்களேன், 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப்பு கேட்ட பொழுது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த இடத்துல யார் சொல்ல ஆரம்பிச்சுட்டா? கூட பிறந்த அண்ணே சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் யார்? அங்க நான் சவுல் ராஜாட்ட இவன் யுத்த வீரர் தான். இவனே கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தான். ஆனா இவனுக்குள்ள கர்த்தர் மேல வைராக்கியம் சொன்னது, ஜீவனுள்ள தேவனை என்ன செய்யறானே? நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சொன்ன உடனே மறுபடியும் போய் இவெல்லாம் தைரியமுள்ள வார்த்தையை கேட்ட உடனே நேரம் எங்க கொண்டு போறான்னா சவுல் ராஜாட்டே கொண்டு போறான். சவுல் ராஜா என்ன சொல்றாரு பாருங்களேன், 33ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால்
நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். ரெண்டு பேரும் இப்போ என்னதான் சொல்றாங்க, அவனுக்கு ஒன்னால என்ன செய்யாது, முடியாதுன்னு சொல். ஆனா இவன் அடுத்த நிமிஷம் மறுபடியும் சொல்றான், ஜீவனுள்ள தேவன் என்ன சொல்லி முடிச்சுனே இவன் கர்த்தர் இவனை நடத்தின விதத்தை எடுத்து சொல்றான். ராஜாட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டானா, நான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு புறம் எது வந்தது, சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அதவே அடிச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், என் ஆடை காப்பாத்தினவன் இந்த பெலிஸ்தியன் ஈஸியா முறியடிச்சிருவேன் சொன்ன பிறகு இப்ப ராஜா வேகமா என்ன சொல்றாரு பாருங்களேன். 36ஆம் வசனத்தை வாசிங்களேன். ம் 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 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்துடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்று. இப்ப உடனே இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, உன்னால முடியாதப்பா, இதெல்லாம் ஆகாது. அவர் யாரு அப்படின்னா, கோலியாத்து வந்து சிறு வயதிலிருந்து ஒரு யுத்த வீரன், நீ வந்து எப்படி இளைஞர், ஒன்றும் உனக்கு தெரியாது. அப்படிதான் சவுல் ராஜாவே சொல்லியிருந்தவர் இவரோட வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை சொன்ன உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா, கர்த்தர் உன் கூட இருப்பான், நீ என்ன செய்வ, வெற்றி பெறும். இன்றைக்கு கர்த்தர் மேலே வைராக்கியத்தை இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் மேலே இன்றைக்கி என்ன செய்யணுமா, காணப்படும். அந்த வைராக்கியம் கர்த்தர் மேலே இருக்கும்போது சில நேரம் எங்கள் பிள்ளைகளை, நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்த பிள்ளைய நீங்கள் ஓடி அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, மகிழ்ச்சியை காமிச்சிங்க. இந்த பிள்ளைகளை அடுத்த கட்டம் என்னன்னா, கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி கர்த்தருக்காக எடுக்கிற அவங்க பல காரியத்தை செயல்படும் போது நீங்கள் பின்னாடி இருந்து என்ன செய்யணுமா, அவங்க எடுக்கிற காரியத்தில் என்ன செய்யணுமா, ஆலோசனையை கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டு போகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க யாருக்குமே என்ன செய்யலை, சகோதரனும் சப்போர்ட் பண்ணல, ராஜாவே என்ன செய்யலை. ஆனால் இவன் கர்த்தர் மேலே வைராக்கியத்தினால கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன், சாதிச்சே ஆவேன்னு சொல்லி முடிச்சோடனே அடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சுட்டானா, ஏன் ராஜாவும் அங்கே சகோதரனும் பார்த்தாங்கன்னா, அவன் இருக்கிறது 9 அடியில் இருக்கிறான், எல்லா ஆயுதத்தோடு இருக்கிறான், அவனுடைய தோற்றத்தை தான் வந்து பார்த்தனால முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவன் யாரை பார்த்தானா, கர்த்தரை பார்த்தனால தான் அந்த கோலியாத்தை என்ன செஞ்சுட்டான், முறியடிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். பல நேரங்களிலே முடியாது நடக்காது என்று சொல்லி பல நேரங்களில் நம்மளை என்ன செஞ்சுக்கலாம், பல வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், நபர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வாலிபுல வந்திருக்கிற அவங்க திறமைகள் என்ன செய்யுங்க, பல காரியத்தில் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அறிவு திறமையில், படிக்கிறதுல, வேலை காரியத்தில், எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மேலே வைராக்கியத்தை வச்சு என்ன செய்யணுமா, செயல்பட்டாங்க. அதை கர்த்தர் என்னால் முடிக்க செய்வார் என்ற ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா, ஆரம்பிக்கணும். அந்த தாவீதுக்கு எந்த சப்போர்ட் என்ன கிடையாது. இன்றைக்கி வாலிபராகிய பல திறமைகளை வந்து எடுத்து முன்வைக்கும் போது இன்றைய காலங்களில் என்ன செய்யணும், பல கேள்விகள் அவங்களுக்கு வருது, ஒன்றால் என்ன செய்ய முடியாது. பல நேரங்களில் வந்து அந்த வாலிபர் எடுக்கிற ஆலோசனை எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன தான் வரும், சரி பண்ணு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டேன். என்ன தான் சொல்லுவாங்க, ஒன்னால் முடியாது, ஒன்னால் இதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது சொல்லு. ஆனால் நீங்கள் கர்த்தர் மேலே வைராக்கியத்தோடு நீங்கள் செயல்படும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் இருக்கிற ஆயுதம் என்னன்னா, ஈட்டி பட்டயம் வச்சுக்க. இவன் கொண்டு போனது சாதாரண கூழாங்கல் தான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் செய்கிற ஒரு சில சரித்திரபூர்வமான ஒரு காரியத்தை என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லை வச்சு அவனால் அடித்து கொள்ள முடியுமா, ஒரு சாதாரண கூழாங்கல்லை வச்சு அடித்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இவனுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா, நீ முன்னாடி யுத்தம் பண்ணு, பின்னாடி நான் என்ன செஞ்சுறேன், அடித்து கல்லை அடித்து விட்டா இவன் எங்கே தான் விழுகணும், ஒன்று பின்னாடி தான் விழுகணும். இவன் எப்படி விழுகிறான், அவனா முகங்குப்புற என்ன செய்கிறான், விழுகிறான். அப்போ கர்த்தர் பின்னாடி செயல்படுறாரு. இவனை வந்து ஏன் பின்னாடி செயல்படுறான்னா, யாரும் என்ன செய்யணும், பேர் பெறணும். தாவீது ராஜா, தாவீது வெற்றி பெற்றான் அப்படி சொல்வதற்காகவே தேவன் அவனை கர்த்தர் மேலே வைராக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவளுக்கு பின்பதாகவே இருந்து என்ன செய்கிறாரா, செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் தான் தேசத்துக்கு என்ன நடந்துச்சு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். தேசத்தில் எப்படி நடந்துச்சு, அந்த 17ஆம் அதிகாரத்தில் வெற்றி பெற்ற உடனே 52ஆம் வசனத்தை வாசிங்களேன். போதும். இந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், முடியாது ஒன்னால நடக்காது சொன்ன நபர்கள்லாம் யுத்த வீரனாக இருந்த சகோதரன் சொல்றான்,
அந்த தேசத்தை ஆளுங்க ராஜாவே சொல்றாரு முன்னால் முடியாதுன்னு. ஆனா இவரால் ஏன் ஜெபிக்க முடிஞ்சுன்னா, இவன் கர்த்தர் மேல வைராக்கியத்தினால, கர்த்தர் மேல வாழ்ந்த வைராக்கியத்தினால தான் வெற்றி என்ன செஞ்சுட்டான், தேசத்திற்கு கொண்டாட்டத்தை கொடுத்தான். இந்த கொண்டாட்டம் வந்து சாதாரண கொண்டாட்டம் இல்லை. இப்போ எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஆனா இதுல ரெண்டுமே ஒரு காரியத்தை கடைசி பக்கத்தில் என்னன்னு பார்க்க முடிஞ்சுன்னா, அந்த எஸ்தருக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வளர்த்த முருகதாய்க்கு என்ன மகிமை கிடைச்சிச்சுன்னா, அந்த சூசான் நகரத்தில் ராஜ வஸ்திரம் தடித்தவளா உள்ளே வரும்போது எல்லாருமே கொண்டாடினாங்க. யாரை கொண்டாடினாங்கன்னா, அந்த எஸ்தரை வளர்த்த முருகதாய் என்ன செஞ்சாங்க, சூசான் நகரத்தில் வளர்த்து மகிமைப்படுத்தினாங்க. இப்போ அந்த கோலியாத் என்ன செஞ்சிட்டான், முறியடிச்சிட்டான். நம்ம ஊரில் என்ன கேட்போம், எப்போ அவன் பேர் என்ன, எந்த ஊரில் வந்திருக்கான். ஆனால் இவங்க என்ன கேட்டாங்க, இந்த வாலிபன் யாருடைய மகன்பா. அந்த வசனத்தை வாசிங்களேன், 55 வசனத்தை வாசிங்களேன். ஆ ம் 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 ஆமாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவன் வந்து கொண்டாட்டத்தை வந்து தேசத்துக்கு கொடுத்து மட்டும் இல்லாமல், இவனை கர்த்தர் மேல வைராக்கியம் நடத்தின தகப்பனுக்கு பெரிய ஒரு மேன்மை என்ன செஞ்சது, அந்த தேசம் சொல்லப்பட்டது. யாருடைய மகன் இதை வந்து கேட்டது வந்து தப்பு பண்ண மகனை பற்றி தகப்பன்ட்ட கேட்கல, வெற்றி பெற்று அந்த கோலியாத்து தலை கையில் என்ன செஞ்சிருக்கிறான், தாவீது வச்சிருக்கிறான். வச்சுன்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னா, யாருடைய மகப்பா வந்து இந்த தலை எங்கே வரைக்கும் கொண்டு போகிறான், அரண்மனை வரைக்கும் கொண்டு போய் ராஜாட்ட காமிக்க வரைக்கும் என்ன செய்யறான், கொண்டு போறான். அந்த அளவுக்கு தேவன் வைராக்கியம் பார்க்கும்போது இவனுடைய தகப்பன் யார் என்று சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சான். இன்னைக்கு கர்த்தரே சார்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து உங்க பிள்ளைகளும் இந்த வாலிபர்களும் யாருக்கு மகிமை யாருக்கு கொண்டாட்டத்தை கொடுப்பாங்கன்னா, வளர்த்த பெற்றோருக்கு என்ன செய்வாங்களாம், பெரிய ஒரு கொண்டாட்டத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வர. இந்த உலகத்தினுடைய காரியத்தில் பல நேரங்களில் பெரிய பெரிய அறிவு திறமையில காண்பிச்சு அது கொண்டாட்டம் வந்து நிலையற்ற கொண்டாட்டம். ஆனால் எது நிலையான கொண்டாட்டம்னா, தேசத்திற்கு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக எஸ்தரும் என்ன செஞ்சா, தாவீது செயல்பட. அடுத்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து வாசிங்களேன். 3வது காரியம், தேவனிடம் மனம் திரும்பி வந்த குமாரன் மூலம் என்னதான் கொண்டாட்டம். இயேசுவிடம் மனம் திரும்பி வந்தவங்களுக்கு என்ன உண்டா, ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டு. இந்த பகுதி நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். அந்த பகுதியை எடுத்து வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 13 16 வரைக்கும் வசனத்தை வாசிங்களேன். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பொழுது அவன் குறைபட தொங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பிவிட்டான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு. இந்த இடத்துல இந்த இளையகுமார் எது நிலையான கொண்டாட்டம் சந்தோஷமா எதாவது நினைச்சான் அப்படின்னா, அப்பா முக்கியம் இல்லை, ஆனால் அப்பாவோட பணம் என்னது முக்கியம். அப்பாவுடைய பணமும் ஆஸ்தி முக்கியம் நினைச்சான். ஆனால் இந்த பணமும் ஆஸ்தி யாரு கொடுத்தது, அப்பா தான் கொடுத்தது. அப்பா மூலம் தான் எதுக்கு வந்தது, அவனுக்கு குமாரனுக்கு வந்தது. ஆனால் அப்பா விட்டதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், கொண்டாட்டம் கிடைக்கும் இவன் நினச்சிருந்தான். ஆனால் இதை அவன் வாழ்க்கையில் இழந்துட்டான். அப்படின்னா கொண்டாட்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, முதலாவது தூர தேசத்துக்கு போனதுக்கு முதலாவது காரியம் அப்பாவுடைய பாசத்தை என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். ரெண்டாவது பணத்தையும் ஆஸ்தியும் என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். ரெண்டாவது காரியம் பரிசுத்தத்தை என்ன செஞ்சுட்டான். என்ன பரிசுத்தத்தை இழந்துட்டானா, இருக்கும்போது அப்பாட்ட மேன்மையாக இருந்தான். யாரோட சொன்னான், செல்வந்தனுடைய மகன் சொன்னான். ஆனால் இந்த இடத்துல ரெண்டாவது இப்போ எப்படி ஆயிட்டான், பாவியாய் மாறிட்டான், பரிசுத்த வாழ்க்கையை இழந்துட்டான். மூன்றாவது காரியம் மேன்மையே இழந்துட்டான். ஏன் இதான் நினைச்சிருந்தா, இவன் அப்பா விட்டு போனா
பணம் தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டாட்டத்தை கொடுக்க முடியும்னு நினச்சிருந்தவனுக்கு 3 காரியம் கொண்டாட்டத்தை கொடுக்கவே முடியல. என்ன காரியம்? பாசத்தை இழந்துட்டான், பணத்தை இழந்துட்டான். 2வது காரியம் பரிசுத்தத்தை என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். 3வது காரியம் மேன்மையை இழந்துட்டான். இந்த மேன்மைனா என்ன அர்த்தம்னா, அன்றைய நாட்கள் யூதர்கள் பன்றிகளை தொட்டாவே தீட்டு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த மகன் என்ன செய்ய வேலையில் வந்துட்டான்? பன்றி மேய்க்கர். அப்போனா மேன்மை செல்வனுடைய மகன் என்ற ஸ்தானத்திலிருந்து இப்போ என்ன நிலைக்கு ஆயிட்டான்? ஒரு தீட்டான நிலையில் ஒரு மேன்மையான நிலை என்ன செஞ்சுட்டான்? இழந்த நிலையில் ஆயிட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு மறுபடி எப்படி கொண்டாட்டம் கிடைச்சிச்சுன்னா வேற ஒன்றுமே செய்யலை. அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், இந்த கொண்டாட்டத்தை தேடி இவன் தான் என்ன செய்யறான்? கொண்டாட்டத்துக்குள்ளே இருந்தவன் இப்போ கொண்டாட்டத்தை தான் நினச்சிருந்தா மேன்மையான பணம் தான் எனக்கு மேன்மை தான் நினச்சிருந்தான். அதை அவனுக்கு கொண்டாட்டத்தை கொடுக்க முடியல. ஆனால் இப்போ அவன் கொண்டாட்டத்தை பெற்றுக்கொண்டவன் எப்படி இப்போ கொண்டாட்டத்தை பெற்றுக்கொண்டானா? அதே 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ம் 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 பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், போதும். இந்த பகுதியில் 3வது காரியம், இப்போ மறுபடியும் எப்படி கொண்டாட்டத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, முதலாவது அப்பாவிடம் வந்துட்டான். என்ன செஞ்சுட்டான்? எப்போ வந்தா அப்படின்னா விழுந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். 2வது காரியம், அப்பாட்ட பாவ அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்ட சொல்லிட்டான்? உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் என்ன செஞ்சுட்டேன்? முதல்ல என்ன தீர்மானம் எடுத்தான்னா அப்பாட்ட என்ன செஞ்சிடணும்? போயிடணும். 2வது பாவ அறிக்கை யார்கிட்ட பண்ணுறான்? அப்பாட்ட சொல்கிறான், நான் பண்ணது தப்பு தான். 3வது காரியம், அப்பாவின் பிள்ளையாவே என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டு. இப்போ அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, எப்பா நீ இல்லை பிள்ளை கிடையாது அப்படின்னு இவன் நினைச்சான். பிள்ளையை ஏற்றுக்கிற வேண்டாம், வேலையக்காரனை ஏற்றுக்கணும். ஆனால் அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா பிள்ளையாக ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையை வந்திருக்குன்னா இன்றைக்கு 2வது ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறான். பல நேரங்களில் உலகத்துடைய மேன்மை, பணம், பொருள் அதுதான் சந்தோஷம், கொண்டாட்டம் நினைக்கிறோம். அது கொண்டாட்டம் இல்லை. அப்பாட்ட இருக்கும் போது தான், ஏசப்பாட்ட இருக்கும் போது தான் இது நமக்கு என்ன கொடுக்குமா? மேன்மையும் கொண்டாட்ட நிலையான கொண்டாட்டம் கொடுக்கும். இன்றைக்கு என்னைக்கு இந்த இளையகுமாரன் அப்பாவிட வரும்போது முதலாவது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா அப்பாட்ட வந்தான். அப்பாட்ட எப்படி வந்தானா? விழுந்த நிலையிலிருந்து எழுந்து வந்தான். அப்படி என்ன செய்யல, வரல. 2வது காரியம் என்ன செஞ்சுட்டானா? அப்பாட்ட சொன்னா நான் செஞ்சது தவறு. இன்றைக்கு ஏசப்பாட்ட என்ன சொல்லணுமா? உங்கள் வாழ்க்கையில் 3வது காரியம், தேவனிடம் மனம் திரும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டத்தை கொடுக்க முடியும். இந்த கொண்டாட்டம் எங்கே கொடுக்கான் அப்படின்னா குடும்பத்தில் கொடுக்குறான். குடும்பமே இப்படி என்ன செய்யுது? கொண்டாடும். முதல் 2 காரியத்தை பார்த்தோம். தேசமே கொண்டாடுனது, கொண்டாட்டத்தை கொடுத்தான். இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டானா குடும்பத்திற்கு கொண்டாட்டத்தை கொடுத்தான். இன்றைக்கு எவ்வளோ பெரிய உலகத்தினுடைய பெரிய பெரிய மேன்மையாக இருந்தாலும் திறமசாலிகள் இருந்தாலும் அவர்கள் உலகத்துக்கு கொண்டாட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் குடும்பத்துக்கு என்ன செய்யலாம்? அவங்க கொண்டாட்டத்தை கொடுக்கல. ஆனால் இவன் தேவனை அறிந்த மனிதன். என்னைக்கு என் வாழ்க்கையில் விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சான்? முதலாவது அப்பாவிடம் வந்தான், அப்பாவோட பாவ அறிக்கை பண்ணான். 3வது அப்பா பிள்ளையாக மாறிட்டான். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான்? பெற்றுக்கொண்டான். இன்றைய நாட்களிலும் கொண்டாட்டத்தை நம்ம பார்க்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கு. நாம் நிறைவு நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? உலகத்தினுடைய அறிவு, திறமை, மேன்மைகளை வளர்ப்பது நல்லது தான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏற்ற வழியில், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடத்தும் போது அவர்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் நமக்கு மட்டும் இருக்காது. அவளுக்கு வாழுகிற, படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, சமுதாயத்தில் பலருக்கு கொண்டாட்டமாக என்ன செய்வார்கள்? மாறுவார்கள். இல்லாட்ட எப்படி தான் இருப்பாங்க பிள்ளைகள்? கொண்டாட்டமாக மாற மாட்டாங்க. எப்படி ஆயிடுவாங்க? திண்டாட்டமாக. அவர்களால் பிரச்சனை என்ன செய்யுமா? அந்த ஏரியாக்களில் பிரச்சனை, பாதிப்பு வரும். கொண்டாட்டமே அவங்களால என்ன செய்ய முடியாது, கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் என்ன செய்யணுமா? நடத்த வேண்டும். இதுதான் கொண்டாட்டத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இன்றைக்கி சமுதாயத்தில் கடைசி நாட்கள் அநேக கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவு, திறமை, படிப்பு, செல்வம், பெரிய பெரிய போஸ்டிங்லாம் பிள்ளைகளை பயங்கரமாக கொண்டு போயிடறாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை சத்தியத்தில் என்ன செய்யலை? நடத்தலை. பார்த்துக்கலாம், ஆண்டவர் தானே பார்த்துக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்தில் லட்சமாக பணத்தை சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை என்னைக்கு மேன்மைன்னு சொன்னாங்களோ அதே பிள்ளைகள் இன்னைக்கு அவங்களுக்கு கொண்டாட்டத்தை என்ன செய்ய முடியல? நிலையான கொண்டாட்டத்தை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. பெரிய பெரிய மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, திறமசாலிகள் தான்.
ஆனால் அதே இது கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடத்தும் போது, அதாவது ஒரு வசனம் சொல்லப்படுது 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய பிள்ளைகள் எதில் வளரணும்னு சொல்லி வாசிகள் நிறைவு செஞ்சிடும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம். இதுதான் இன்னைக்கு தேவன் விரும்புகிற காரியம். நான் பிள்ளைகள் உலகத்தில் எவ்வளவு பெரிய திறமையாளர் இருக்கலாம், அதான் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பெரிய கோடீஸ்வரன் தான், ஆனால் ஆண்டவர் அறியலன்னா என்ன ஆகாது அவனுக்கு? அதான் கடந்த நாளுக்கு கிளர்சபையில் ஒரு காரியத்தை சொன்னேன். இன்னைக்கு எது மேன்மை நினைக்கிறீங்க? இல்லை பணம் தான் மேன்மை அப்படின்னா, நிறைய ஐசியூ வார்டில் என்ன செய்றான், பணத்தில் கெட்டாக வச்சிருக்கிறான். ஐயா எப்படியா காப்பாற்றி கொடுங்கன்னு அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். இப்போ எது கொண்டாட்டத்தை கொடுக்குது? எது மேன்மையாக இருக்குது? பணமா? பணம் உள்ளவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? படுத்த படுக்கையாக இருக்கிறான். நம்மகிட்ட பணம் இல்லை, தேவனுக்காக பாதுகாப்பாக இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கேற்ற வழியில் என்ன செய்யணுமா? நடத்தும். அந்த பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்கிறா என்ற சந்தோஷம் வந்துச்சுன்னா, நீங்கள் நானும் கடந்து போயிட்டாலும் அந்த பிள்ளைகள் நம்ம பேரை சொல்லி கர்த்தரை என்ன செஞ்சுட்டு இருப்பார்கள்? மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த 3 காரியத்தை பார்த்தோம். யார் கொண்டாட்டத்தை, நிலையான கொண்டாட்டத்தை கொடுக்க முடியும்? முதலாவது 2 பேர் தேசத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டாட்டத்தை கொடுத்தாங்க. யார் கொண்டாட்டத்தை கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்குலாம் பின்னணி பேக்ரவுண்டே கிடையாது. எஸ்தருக்கு யாரும் கிடையாது. தாய் தகப்பமார் பணம் படைச்சு அவங்களை கொண்டு வரல. ஆனால் கர்த்தரே சார்ந்திருந்து கர்த்தரை நம்பி வளர்த்து அவங்களுக்கு நேர்த்தியான முறையில் இருக்கும்போது தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? கொண்டாட்டத்தை கொடுத்தான். 2வது காரியம், தாவீது கர்த்தர் மேலே வைராக்கியம் வாழும் போது கூட பிறந்த சகோதரனே சப்போர்ட் இல்லை, ராஜாவே சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் வாழும் போது அவனுடைய முயற்சி வெற்றி தேசத்துக்கு என்ன செஞ்சது? கொண்டு வந்தது. 3வது காரியம், கர்த்தரிடம் மனம் திரும்பி வரும்போது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த குடும்பத்திற்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இவன் மனம் திரும்பி வந்து குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களை நிறைவு செய்கிறார். அதே 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்களேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று உங்களுக்கு. அப்ப இவன் எங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டா? பரலோகத்துக்கே கொண்டாட்டத்தை யாரு கொடுத்துட்டா? கர்த்தரின் பக்கமா திரும்பி வந்த. இன்னைக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துடைய மேன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், பல மேன்மை உயர்வுகள்லாம் பெற்றுக்கொண்டு இதுதான் கொண்டாட்டம், இதுதான் மேன்மை நினைச்சிருக்கிறோம். இதுதான் தேவைதான். இதெல்லாம் என்னது? பணம், பொருள், வீடு, வாசல் எல்லாதுமே அத்தியாவசிய தேவைதான். அது நம்ம வாழ்க்கை நிலையான கொண்டாட்டத்தை கொடுக்க முடியாது. என்றைக்கு தேவனே சார்ந்து, என்றைக்கு தேவனுக்காக வைராக்கியம் வாழ்ந்துகிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் நிலையான கொண்டாட்டத்தை என்ன செய்ய முடியுமா? கொடுக்க முடியும். 3வது காரியம், கர்த்தரின் பக்கமாக மனம் திரும்பணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நியாயப்படுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம இழந்த மேன்மை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா இந்த வழி ஆண்டோட சமூகத்தில்? இன்றைக்கி நீங்களும் நானும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகமே இன்றைக்கி சந்தோஷத்தோடு இருக்குது. கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். இந்த வாலிப தம்பிமார்கள் கண்களை ஒப்பு கொடுத்து, இந்த ஆண்டு கூட தலைப்புக்குரிய காரியம் என்னது? கொண்டாட்டம். கர்த்தர் நம்ம வாழ்வில் இருப்பதனால என்ன செய்யணும்? என்னாலும் கொண்டாட்டத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு இந்த ஒரு புதிய பாடலை கற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமத்தை என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். என்னாலும் சந்தோஷம் சந்தோஷமே, கர்த்தர் சார்பில் இருப்பதனால் என்னாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, கர்த்தர் வாழ்வில் இருப்பதனால் என்னாலும் சந்தோஷம் சந்தோஷமே, கர்த்தர் சார்பில் இருப்பதனால் என்னாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம்.
தகப்பனின் அன்பை நான் மறந்து போனேன், பாவம் செய்து நான் தூரம் போனேன். தகப்பனின் அன்பை நான் மறந்து போனேன், பாவம் செய்து நான் தூரம் போனேன். நினைத்து பார்த்தேன் தகப்பனின் அன்பை, பெற்று கொண்டேன் கொண்டாட்டத்தை. நினைத்து பார்த்தேன் தகப்பனின் அன்பை, பெற்று கொண்டேன் கொண்டாட்டத்தை. மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். மகிழ்ந்து கொண்டாடுவோம், மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம்.